வணக்கம். ஒரு அழகான போஸ்டரை பார்க்கிறீர்கள். ஒரு திரைப்படம், ஜெஃப்ரினே பனாதி ஜோடி. இந்த திரைப்படத்தின் ஆர்டிஸ்ட்களையும் நீங்க பார்க்கிறீர்கள். நரேந்திர மோடி, நேத்தன்யாஹூ, அனில் அம்பானி, ஹர்தீப் சிங் புரி, இந்த அனைத்து நபர்களுமே ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் மைண்டும் இருக்கிறார், ஜெஃப்ரி எப்ஸ்டீன். ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடைய ஏராளமான எவிடன்சஸ்களை, ஏராளமான இமெயில்ஸ்களை நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். இன்னைக்கு இந்த திரைப்படத்தை பற்றின ஆழமான கதையும் நீங்க கேட்க வேண்டும். யார் எந்த வேலையை பார்க்கிறார்? பொம்மையாட்டம் தெரியுமா? ஒரு பொம்மையில அந்த கயத்தெல்லாம் கட்டி, நூலெல்லாம் கட்டி அப்படியே ஆட்டுவார்கள். யாரோ ஒரு நபர் ஆட்டுவார். உங்களுக்கு பார்ப்பதற்கு ஓஹோ அழகான கதை, எப்படி ஆடுது பாருங்க, அப்படியெல்லாம் நீங்க ஒரு மனதில் வரும் இல்லையா? இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டரை இதே போன்றுதான் யாரோ ஒரு நபர் ஏதோ ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டு ஆட்டிக்கொண்டிருக்கிறார். உங்களுடைய பார்வைக்கு இந்த நாடு வல்லரசான நாடாக மாறிவிட்டது. இந்த நாட்டின் பிரைம் மினிஸ்டர் விஸ்வகுருவாக மாறிவிட்டார். நரேந்திர மோடி வந்ததற்கு பின்புதான் இந்தியாவை பற்றியே உலகத்திற்கு தெரியும் என்கிற ஏராளமான ப்ராபகண்டாக்களை நீங்க கேட்டிருப்பீர்கள், பார்த்திருப்பீர்கள். இன்னைக்கு இந்த பதிவில் யார் அந்த நபர், யார் இந்த நாட்டை ஆட்டி படைக்கிறார், இந்த ஒட்டுமொத்த கேரக்டர்ஸ்களை பற்றி நீங்க ஆழமாக பார்க்க போறீர்கள். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை நீங்க பார்க்க வேண்டும். இப்போ சமீபத்தில் நரேந்திர மோடியின் விசிட், இஸ்ராயல் விசிட். இந்தியா இஸ் மதர்லேண்ட், இஸ்ராயல் இஸ் ஃபாதர்லேண்ட். நரேந்திர மோடியினுடைய டயலாக் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். முதல் முறையாக நரேந்திர மோடி இஸ்ராயல் நாட்டிற்கு சென்றது 2017ஆம் ஆண்டு. நரேந்திர மோடி தானா போனாரா? அவரை அனுப்பினார்களா? கட்டாயப்படுத்தினார்களா? அல்ல, நரேந்திர மோடியை இஸ்ராயல் அனுப்புவதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய லாபி வேலை பார்த்ததா? இப்போ நரேந்திர மோடி போனதற்கு பின்னாடியும் ஒரு லாபி வேலை பார்க்கிறதா என்று நீங்க ஆழமாக இந்த பதிவில் புரிந்து கொள்ள இருக்கிறீர்கள். எந்த சூழ்நிலையில் நரேந்திர மோடி இஸ்ராயல் சென்றால் அன்னைக்கு இன்னைக்கு எந்த சூழ்நிலையில் அவர் செல்கிறார்? இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச்செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. உங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய சாதாரணமான ஒரு சில விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இதை தாண்டி இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம், உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதையும் தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அதையும் செய்யலாம். அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்யுங்கள். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். ஈரான் இந்தியாவுடைய மிக பழைய நண்பர்களில் ஒரு நாடு. இஸ்ராயல் நாட்டின் மீது அமெரிக்காவுடைய பார்வை, அமெரிக்கா எப்ப வேணாலும் போரை தொடக்கலாம் என்கிற செய்திகளும் ஒவ்வொரு நாளும் வெளிவந்து கொண்டு, ஆனால் நரேந்திர மோடி இஸ்ராயல் செல்வதை ஒரு பக்கம் இருக்கட்டும், யாரோ ஒரு நபர் இந்த மாதிரி நீங்க நாளிலிருந்து ரஷ்யாக்கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் எல்லாம் வாங்கக்கூடாது, ஓகே ஐயா, நாங்க வாங்க மாட்டோம். அகைன் ரஷ்யா இஸ் இந்தியாஸ் ஓல்டஸ்ட் ஃப்ரெண்ட். யார் அந்த உத்தரவை கொடுத்தது? யார் நரேந்திர மோடியை ரோபோட் போன்று நடத்தி வருகிறது? ஈரான். ஈரானிடமும் நீங்க கச்சா எண்ணெயை வாங்கக்கூடாது. அங்க ஒரு ஜஃபார் போர்ட் என்று நீங்க தயார் பண்றீங்க இல்லையா, அதையும் நீங்க அந்த வேலையை தடுத்து நிறுத்தி விட. ஓகே ஐயா, நாங்க எண்ணெயும் வாங்க மாட்டோம், எந்த விதமான பிசினஸும் செய்ய மாட்டோம். Now I'll tell you a chronology which will open your mind, open your eyes. ஏன்னா கடந்த 4-5 நாட்களாக எங்களுக்கு ஃபோன்லலாம் மிரட்டலாம் வருது. எப்படி இதெல்லாம் நீங்க போடுறீங்க, உண்மையெல்லாம் எப்படி எடுத்து காட்டுறீங்க? ஒரு பைத்தியக்காரத்தனமாக ஒரு நபர் காலையில் ஃபோன் பண்ணிட்டு, ஐயநாதன் ஐயா நம்பர் வேணும். நம்பர்லாம் கொடுக்க முடியாது சார், அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும்
ஃபோனில் பேச மாட்டாரா? ஸோ திஸ் இஸ் வாட் தேர் ஆட்டிடியூட் இஸ். நவ் I'll tell you about each and every character about this film. And இது எல்லாமே நரேந்திர மோடி இந்தியாவின் பிரைம் மினிஸ்டராக 2014ஆம் ஆண்டு இந்தியாவின் பிரைம் மினிஸ்டராக பதவியேற்ற அடுத்த நாள்ல இருந்து அமெரிக்கா இந்தியாவை ஆட்டி படைக்கக்கூடிய வேலையை பார்க்க தொடங்கிவிட்டது. இந்தியாவுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி, இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசி அனைத்துமே அமெரிக்கா டிசைட் செய்ய தொடங்கியது. இஸ்ரேல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லாபி இந்தியாவின் பழமை வாய்ந்த நண்பர்களை, பாலிசிகளை அனைத்தையுமே மாற்றக்கூடிய வேலையை பார்த்து விட்டார்கள். We had a very established foreign policy. I'm reminding you again. India had a very established foreign policy with regard to Israel or Palestine. But ever since Narendra Modi have become the prime minister, a particular lobby of Israel and America got active and changed the direction of our foreign policy and very decisively. நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டராக பதவியேற்ற அடுத்த நிமிடத்திலிருந்தே அமெரிக்கா அண்ட் இஸ்ரேலுடைய லாபி இந்தியாவின் ஃபாரின் பாலிசி, இந்தியாவுடைய ஐடியாலஜியையே மாற்றக்கூடிய வேலையை பார்த்து விட்டார்கள். and they have been successful. Now ஜெஃப்ரி எப்ஸ்டைனுடைய அந்த ரோலை பற்றி நீங்க பார்க்க வேண்டும். த ஃபைல், பிகாஸ் ஜெஃப்ரி எப்ஸ்டைனை வந்து சார் நம்ம கூடணும். ஏன்னா இந்தியாவில் பல நபர்கள் அவரை கொண்டாடி வருகிறார்கள் இல்லையா? ஜெஃப்ரி எப்ஸ்டைன் பாலியல் தொல்லை கொடுக்கக்கூடிய ஒரு மிருகம், சின்ன சின்ன குழந்தைகளே பாலியல் தொழிலில் தள்ளிவிட்ட அந்த மிருகம், ஒரு கொலைகாரன். பட் இந்தியாவில் இந்திய அரசாங்கத்திற்கு, நரேந்திர மோடியின் அரசாங்கத்திற்கு, பிஜேபிக்கு மிக பிடித்த ஒரு நபர். அவரை பற்றி நாம் தவறாக பேசக்கூடாது. ஜி என்று போட்டு பேசலாம், அல்ல சார் என்று தான் போட்டு பேசலாம். இன்னைக்கு இந்த குரோனாலஜியில் ஹர்தீப் சிங் புரியை பற்றி மட்டும் நான் பேச போறதில்லை. ஹர்தீப் சிங் புரி, அனில் அம்பானி, இன்னொரு மூன்றாவது நபரும் இந்த கதையில் இணைய போகிறார். ஜெஃப்ரி எப்ஸ்டைன் ஒரு சாதாரண நபர் கிடையாது. ஒரு notorious sexual offender, rapist and a murderer. We are talking about Jeffrey Epstein. உலகத்திற்கு he might be a villain, but for us he is a hero. For us he is a hero, and that is why the entire Godi media, they say no, he might be a rapist, he might be a sexual abuser, but he was also a power broker. There was a lady who said this. He was a power broker. அவருக்கு இரண்டாவது வாழ்க்கையும் இருந்தது. அதை பற்றி நீங்க பேச. சமீபத்தில் 17ஆம் தேதி நரேந்திர மோடி அவர்கள் ஒரு கதையை விட்டார். ஏன்னா நூல் விடுறதே அவருக்கு பழக்கமாச்சு. நான் சிறு குழந்தையாக இருக்கும்போது அந்த காலகட்டத்திலே நான் ரோபோட் தயாரித்தேன். ஏஐ சமிட்லாம் நடந்துச்சு இல்லையா, அதில் இன்ஸ்பயர் ஆகி நானும் ஒரு ரோபோட்டை தயாரிச்சிருக்கேன். அந்த காலகட்டத்தில் குஜராத் டீ வித்துட்டு இருந்தேன், இந்த பக்கம் ரோபோட்டை தயாரித்தேன். சயின்டிஸ்ட் அவர், எல்லாமே அவர் தான். ஸோ அந்த ரோபோட்டை தயாரித்ததற்காக என்னுடைய பள்ளிக்கூடத்தில் மெடலெல்லாம் கொடுத்தார்கள். இதையத்தானே டொனால்ட் ட்ரம்ப் கூறுகிறார், இதைத்தானே நேட்டன்யாஹூ கூறுகிறார், இதையத்தானே ஜெஃப்ரி எப்ஸ்டைனும் கூறி வந்தார். எஸ், ஈவன் தே ஹாவ் கிரியேட்டட் அ ரோபோ. அவர்களும் ஒரு பொம்மையை தயாரித்தார்கள், ஒரு ரோபோட்டை தயாரித்தார்கள். அந்த ரோபோட்டிற்கான ரிமோட் தவறான நபர்கள் கையில் சிக்கி இருக்கிறது. லெஃப்ட் போகணும்னா லெஃப்ட், ரைட் போகணும்னா ரைட், ஸ்டாப்னா ஸ்டாப், அவ்வளோதான். This is what Narendra Modi's today's situation condition is. Now I'll take you through the chronology. எச்சரிக்கிறேன், இந்த பதிவு கொஞ்சம் நீண்ட பதிவாக இருக்க போகிறது. முடிஞ்சால் பேனா பேப்பர் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக கேளுங்கள், உங்களுக்கு புரிய வரும். எங்கிருந்து இது தொடங்கியது, எந்த அளவில் இந்த நாட்டை வித்து விட்டார்கள். The Prime Minister who is running this country is compromised என்கிற அந்த வார்த்தைக்கான அர்த்தம் உங்களுக்கு புரிய வரும். ஜனவரி 2017ஆம் ஆண்டு 4ஆம் தேதி. Listen very carefully. ஜனவரி 4ஆம் தேதி 2017ஆம் ஆண்டு ஹர்தீப் சிங் புரி ஜெஃப்ரி எப்ஸ்டீனருக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார். இமெயில், I want to meet you. நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். ஓகே. அண்ட் அதே நாள் அவருக்கு பதிலும் கிடைக்கிறது. ஜனவரி 4ஆம் தேதியே பதில் கிடைக்கிறது. 6ஆம் தேதிக்கான ஒரு மீட்டிங் ஃபிக்ஸ் ஆகிறது.
between Hardeep Singh Puri and Jeffrey Epstein. 6ஆம் தேதி இவர்கள் சந்தித்த அடுத்த நிமிடமே ஜெஃப்ரி எப்ஸ்டைன் தீபக் சோப்ரா என்கிற இந்தியன் அமெரிக்கன், அங்க இருக்கக்கூடிய ஒரு குரு, விஸ்வகுரு இந்தியாவில் இருக்கிறார், அங்கேயும் ஒரு குரு இருக்கிறார், தீபக் சோப்ரா என்கிற இந்த குரு. பல செக்ஷுவல் இமெயில் எல்லாம் இந்த நபருக்கும் ஜெஃப்ரி எப்ஸ்டைனுக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆகியிருக்கிறது. அதை பற்றி எல்லாம் நான் பேச விரும்பவில்லை. பட் வாட் வாஸ் திஸ் மெசேஜ்? ஹீ வாஸ் என்கொயரிங் அபவுட் அனில் அம்பானி. ஹர்தீப் சிங் பூரியிடம் பேசிய அடுத்த நிமிடமே ஜெஃப்ரி எப்ஸ்டைன் started inquiring about Anil Ambani and he wanted to meet him. On 21st of February 2017, Anil Ambani and Jeffrey Epstein meet. Now, Jeffrey Epstein, Hardeep Singh Puri and Anil Ambani உடைய இந்த chronology இதற்கு மேல் இங்கே ஆழமாக பார்க்க வேண்டும். Anil Ambani, who was the oldest friend before, even much before Adani, Gautam Adani, மிக நெருக்கமான நண்பர் யாருன்னா அனில் அம்பானி தான், நரேந்திர மோடி. 23ஆம் தேதி ஜெஃப்ரி எப்ஸ்டைன் அனில் அம்பானிக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார். I'm just talking about 23rd of Feb. இது வந்து 2017க்கான சீரீஸ். இதுக்கு முன்னாடி 2014 வரை நான் உங்களுக்கு ஏராளமான வீடியோ எவிடன்சஸ்கள், இமெயில் எக்ஸ்சேஞ்சஸ்கள் எல்லாமே நான் உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறேன். இன்னைக்கு we are talking about, we are more focused on 2017, the Israel trip of Narendra Modi. 23rd of February 2017, Jeffrey Epstein writes an email to Anil Ambani and he says in the email, I've sent you Ehud Barak's contact detail. In my experience, I level above the rest. யார் இந்த Ehud Barak? Ehud Barak was the ex-prime minister of Israel. Jeffrey Epstein introduces Ehud Barak to Anil Ambani. எதற்காக? Hardeep Singh Puri meets Epstein. Immediately, Epstein meets Anil Ambani. Anil Ambani meet பண்றதுக்கு அப்புறம் Epstein introduces Israel's Prime Minister Ehud Barak to Anil Ambani via email. இது எல்லாமே நடக்கிறது. Now, I'll go to the next month, which is March 2nd. Anil Ambani sends an email to Jeffrey Epstein at 3:11 p.m. 3:11 evening. Anil Ambani இந்த முறை ஜெஃப்ரி எப்ஸ்டைனுக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார். Will need your guidance on dealing with White House for India's relation and defense cooperation. Anil Ambani is writing to a convicted rapist that he needs an advice. White Houseல இருக்கக்கூடிய அந்த டிஃபென்ஸ் கோஆபரேஷன், இந்தியாவோட ரிலேஷன்ஷிப்பை பத்தி பேசுவதற்காக அனில் அம்பானி writes to Jeffrey Epstein on 2nd March 2017. I need your guidance on how India will keep its relationship with White House and what kind of defense cooperation can happen between India and America. This is what the email exchange was. Now it is clear. எதை பற்றி பேசினார்கள், எதற்காக பேசினார்கள்? இந்தியாவின் இராணுவ டிஃபென்ஸ் டீல்களை பற்றி, ஒயிட் ஹவுஸில் நரேந்திர மோடி அல்ல இந்திய அரசாங்கம் எதை பற்றி பேச வேண்டுமோ அதை பற்றி எனக்கு ஒரு தகவல் வேணும், உங்களுடைய கைடன்ஸ் வேணும் என்று இவர் கேட்கிறார். இது 3:11 இந்த கடிதம், இமெயில். அதற்கு ஒரு நிமிடத்திலேயே ஜெஃப்ரி எப்ஸ்டைன் இதற்கான பதில் கொடுக்கிறார். இன்ட்ரெஸ்டிங். Remember, what are you willing to give? No ideology need. Tit for tat. Okay, I agree for whatever you want. But எனக்கு என்ன தரப்போற? இதுல ஐடியாலஜி எல்லாம் கிடையாது. ரைட் விங்கர், லெஃப்ட் விங்கர், இந்தியா, அமெரிக்கா அதெல்லாம் கிடையாது. ஒரு கையில வாங்கு, இன்னொரு கையில கொடு, அவ்வளவுதான். So it is a clear business and this is what the line of Jeffrey Epstein. Give me ek haath do, ek haath lo. Now, immediately at 3:14, after 2 minutes of the gap, Anil Ambani writes to Jeffrey. எவ்வளோ சீக்கிரமா இந்த எக்ஸ்சேஞ்ச், மெசேஜ் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது நீங்க பாருங்க. The entire Indian market, whatever works, இந்தியாவுடைய
ஒட்டுமொத்த சந்தை, ஒட்டுமொத்த மார்க்கெட்டையே உங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம். யூ டெல் மீ வாட் யூ வாண்ட். அனில் அம்பானி இஸ் ரைட்டிங் திஸ் டு ஜெஃப்ரி எப்ஸ்டைன். And at 3:19, Jeffrey Epstein replies back to Anil Ambani, I will get some inside baseball for you. American slang, it is baseball. உள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை உனக்காக நான் சேகரித்து கொடுக்கிறேன். You told me, that you will open Indian market for me. I will do this for you. Okay. And now after a few minutes, say for example half an hour later, at 3:59, Jeffrey Epstein writes a personal email directly to Ehud Barak. Ehud Barak was then Israel Prime Minister. Ipo Benjamin Netanyahu, appo Ehud Barak. And he writes, can you give me some insight into what role India might play in US defense wishes? Now, Jeffrey Epstein is asking Ehud Barak that, can you give me some insight that US defense deal எந்த விதமான எதிர்பார்ப்பை நீங்க இந்தியாவிடம் வைக்கிறீர்கள்? Now this entire thing is being discussed between Anil Ambani and one rapist so-called Epstein. And they are talking about Indian-American defense deal, policies and all. If Anil Ambani has to report to somebody here, அனில் அம்பானி அங்கிருந்து கேட்டுட்டு இங்க யாருக்கும் ரிப்போர்ட் பண்ற, யார் அந்த நபர், யாருக்கு இந்த ரிப்போர்ட் போகுது, எதற்காக இந்தியாவின் டிப்ளமேட்ஸ் இந்த வேலையை பார்க்கவில்லை, எதற்காக ஒரு புரோக்கர் எப்ஸ்டீன் இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்னொரு ஆல்மோஸ்ட் புரோக்கர் தான் இதுக்கு மேல பேசணும். பிகாஸ் he is not an industrialist anymore. Anil Ambani is again a broker. Anil Ambani is talking to Epstein. There is no government dealing, there is no ministry talking, there is no bureaucrats talking, there is no diplomat level conversations, nothing. So if Anil Ambani is reporting here, similarly Jeffrey Epstein is also reporting to Prime Minister of Israel Ehud Barak that I need your guidance. அதுக்கப்புறம் அங்கிருந்து ஒரு பதில் வருது, let's talk over a call. Because Ehud Barak மொசாதுடைய ஒரு மிகப்பெரிய அதிகாரி கூட. Because he is not a fool like Hardeep Singh Puri, like every time sir no. He said okay, you come on a call. He wanted to be very sure and secure. Ehud Barak and Epstein உடன் பல இமெயில் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் உங்களால் பார்க்க முடியாது. But whatever we got, these are the evidences. 16th of March 2017, Anil Ambani sir writes to Jeffrey Epstein sir. அப்படிதான் அவர்கள் கூப்பிடணும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு கோபம் வந்துடும், பக்தர்களுக்கு இன்னும் அதிகமான கோபம் வந்துடும். Hello, I was in Delhi. Leadership would like your help for me to meet Gerard and Bannon ASAP. Please advise like visit to DC by Prime Minister in May to meet Donald and assistance on that. நரேந்திர மோடி அவர்கள் டிசி அமெரிக்காவிற்கு வர இருக்கிறார். அண்ட் அதற்கு முன்பு டெல்லியில் இருக்கக்கூடிய லீடர்ஷிப் யார்? குஜராத் லாபி wanted to meet Jared and Bannon ASAP. The leadership Indian government. And Anil Ambani வந்து யாரை பத்தி பேசுறாருன்னா, ஜெரட் குஷார், டொனால்ட் ட்ரம்ப் உடைய மருமகன், மற்றும் ஸ்டீவ் பேனன் யார்? ட்ரம்ப் உடைய ஓல்டஸ்ட் அசோசியேட் அட்வைசர் அண்ட் எலெக்ஷன் மேனேஜர். ரெண்டு பேருமே ரைட் லெஃப்ட், டொனால்ட் ட்ரம்ப்புக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ரெண்டு நபரையும் சந்திக்கிறதற்காக இந்த முடிவு எடுக்கப்படுகிறது. யூ கேன் ப்ளீஸ் கோ அண்ட் கூகுள் அபவுட் தெம், யூ வில் கெட் டு நோ மோர் அபவுட் தெம். நவ் ஃபைனலி பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய விசிட் மே மாதத்தில் இருக்கிறது. அதனால் டொனால்ட் ட்ரம்பை சந்திப்பதற்கு முன்பு இவர்களையும் நாங்கள் சந்திக்க வேண்டும். 29ஆம் தேதி மார்ச் மாதம் 2017ஆம் ஆண்டு அனில் அம்பானி ஜெஃப்ரி எப்ஸ்டைனிற்கு அடுத்த கடிதத்தை எழுதுகிறார். He writes in another email. The White House announced yesterday PM Modi's trip to DC. Can you tell me when the detail is? Anil Ambani is asking Jeffrey that White House
நரேந்திர மோடியுடைய அந்த பயணத்திற்கான உத்தரவை போட்டிருக்கிறார்கள், அந்த கன்ஃபர்மேஷனை கொடுத்திருக்கிறார்கள். தேதியெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அண்ட் there is no Ministry of External Affairs, there is no Indian ambassadors. Someone called Hardeep Singh Puri, who was a retired diplomat, someone called Anil Ambani, who was a so-called industrialist or a broker, and someone called Epstein, Jeffrey Epstein, who was a rapist and murderer. இவர்கள் 3 பேரும் இந்த பிளான் எல்லாம் போடுறார்கள். நரேந்திர மோடியை பற்றி, ஃபாரின் பாலிசியை பற்றி, டிஃபென்ஸ் டீலிங்ஸ்களை பற்றி, இது எல்லாமே. And now listen to Jeffrey Epstein's reply on the same day. அதே நாள் ஜெஃப்ரி எப்ஸ்டீன், அப்படியே ரத்தம் கொதிக்குது அதெல்லாம் படிக்கும்போது. உங்களுக்கு கொதிக்குதா எனக்கு தெரியல, பட் when I am going through each and every document, my blood is boiling, sir. Now the same day Jeffrey Epstein is replying to Anil Ambani, I am told it is a part of Israel strategy. இஸ்ரேலுடைய ஸ்ட்ராட்டஜி தான் இது, அதனால்தான் இந்த ஒட்டுமொத்த பிளானையே நாங்கள் போட்டு வருகிறோம். இஸ்ரேல் அண்ட் இந்தியாவுடைய ஃபவுண்டேஷன் நரேந்திர மோடி 2014ஆம் ஆண்டு இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டராக பதவியேற்ற நாள்ல இருந்து ஒரு ரேபிஸ்ட், ஒரு மர்டரர் நேம்டு ஜெஃப்ரி எப்ஸ்டைன், எஹூத் பராக், அனில் அம்பானி, ஹர்தீப் சிங் புரி அண்ட் அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப், அவரை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் எழுத தொடங்கிவிட்டார்கள். This is how our foreign policy have made or have destroyed. I'm told it is a part of Israel strategy. Should know more after I return from Paris. For your information, this is what Jeffrey Epstein is telling Anil Ambani. I'm told that India BU in reality is a limit to certain category of things that is many could truly be made in India, in America, sorry. அமெரிக்காவிலிருந்து வெளிவரக்கூடிய பொருட்கள் ஒரு சில விஷயங்கள் தான் அவர்கள் இந்தியாவிற்கு அனுப்ப விரும்புகிறார்கள். இந்தியாவிலிருந்து வரக்கூடிய விஷயங்களையும் ஐடி போன்ற விஷயங்களை வேணா வாங்கலாம், அடிமைகளை வாங்கலாம், ஆனால் பெரிய பெரிய பிஸ்னஸ் எல்லாம் இந்தியா எதிர்பார்க்கக்கூடாது. This is what America is messaging through Jeffrey Epstein. Jeffrey Epstein now emailing to Anil Ambani. There is a lot of interest here in interacting with private sector, dealing because government is corrupt. பல விஷயங்கள் இங்கே பேசப்படுகிறது. தயவு செய்து பிரைவேட் பிளேயர்ஸ்கள்கிட்ட மட்டுமே இந்த டீலிங்ஸ்களை வைத்துக் கொள்ளுங்கள். இந்திய அரசாங்கத்திடம் எந்த விதமான டீலிங்கை வைத்துக் கொள்ளாதீர்கள். இந்திய அரசாங்கம், இந்திய அரசியல்வாதிகள் மிக பெரிய கரப்ட் பீப்புள், ஊழல்வாதிகள். அதனால் அவர்களிடம் எந்த விதமான பிசினஸும் பேச வேண்டாம். அமெரிக்காவுடைய இந்த உத்தரவு. மார்ச் 29ஆம் தேதி 2017ஆம் ஆண்டு இன்னொரு இமெயில். It has mean a lot that India meeting with Donald Trump, Modi Sahab meeting was pushed to Israel agenda. ஏற்கனவே வெறும் அமெரிக்காவிற்கு போய் வருவதுதான் ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு மீட்டிங்காக இருந்தது. ஆனால் இப்போ புதிய மாற்றங்களுடன் எப்ஸ்டைன் சார், அனில் அம்பானி, ஹர்தீப் சிங் புரி எல்லாம் நடத்திய இந்த லாபிக்கு பின்னாடி நரேந்திர மோடி அமெரிக்காவிற்கு பிறகு இஸ்ரேலும் செல்லுவார். 2017ஆம் ஆண்டு இஸ்ரேல் சென்றதுக்கான அந்த காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அனில் அம்பானி ஜெஃப்ரி எப்ஸ்டைனிற்கு அதற்கான பதிலை கொடுக்கிறார். என்ன எழுதுகிறார்? பிரைம் மினிஸ்டர் visiting Israel on 5th and 6th July. On 29th of March, Anil Ambani is telling this to Jeffrey Epstein. ஜூலை மாதம் 5ஆம் தேதி 6ஆம் தேதி பிரைம் மினிஸ்டர் மோடி இஸ்ரேல் வருவதாக ஃபிக்ஸ் ஆயிருச்சு. இதை எப்போ அனில் அம்பானி மார்ச் மாதம் 29ஆம் தேதியே அதற்கான தகவலை கொடுக்கிறார். 7th and 8th in Hamburg for G20 summit meet. Donald but separate meeting being planned in DC. டொனால்ட் ட்ரம்ப்பை டிசியில் G20க்காக மீட் பண்ணுறார் நரேந்திர மோடி. ஆனால் தனியாக டிசியில் இன்னொரு மீட்டிங்கும் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். 5th and 6th in Israel, 7th and 8th in Hamburg
for G20 and other. உங்களுடைய டிவி ஸ்க்ரீனில் இந்த மெசேஜ் இருக்கு. Now Anil Ambani is telling Jeffrey Epstein, yes, I fully understand. What I am told is that discussion regarding Israel strategy were dominating India dates. அனில் அம்பானிக்கு ஜெஃப்ரியிடமிருந்து இந்த பதில் வருது. ஆமாம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் நரேந்திர மோடியின் இந்த விசிட் இஸ்ரேல் ஸ்ட்ராட்டஜி அந்த வழியாக போகும்போது அதை டாமினேட் செய்கிறது. Now all of this, you understood how the Prime Minister, so-called Vishwaguru, is being working as a robot for Epstein, robot for Donald Trump, robot of Ehud Barak, robot of Anil Ambani and robot of Hardeep Singh Puri. மார்ச் 31ஆம் தேதி அனில் அம்பானி ஜெஃப்ரி எப்ஸ்டைனருக்கு அந்த கடிதத்தை எழுதுகிறார். இவருடைய பழக்கம் எங்க? ஹர்தீப் சிங் புரியிடம். இவரை பற்றி இன்னும் பல விஷயங்கள் இருக்கு, அதை பற்றி நான் பேசுவேன். ஆனால் அதுக்கு முன்பு இந்த இமெயிலுக்கு வந்துருங்க. Hello, any visibility on the dates of our Prime Minister visit to DC? PM in Israel, 5th and 6th of July. What do you know for track 2? Prime Minister 5ஆம் தேதி 6ஆம் தேதி ஜூலை மாதம் அங்கே இருக்கிறார். ஏதாவது அப்டேட் உங்களுக்கு கிடைச்சதா? ட்ராக் 2 என்ன? வேறொரு நபரையும் அங்கே சந்திக்கணும் இல்லையா? அந்த ட்ராக் 2 யார்? ட்ராக் 2 was Ehud Barak or track 2 was somebody else? Let's talk on the phone. Again, they speak on the phone. What they have spoken, nothing is recorded. On 19th of May 2017, Ehud Barak, returning to New York on the same day, காலையில் ஒரு 10:30 மணி அளவில் ஜெஃப்ரி எப்ஸ்டைன், எஹூத் பராக் நியூயார்க் வர்றார். அதே நாள் ஹர்தீப் சிங் புரி காலையில் 10:30 மணிக்கு ஜெஃப்ரி எப்ஸ்டைனை போய் சந்திக்கிறார். 19ஆம் தேதி காலையில் இந்த சந்திப்பு நடக்கிறது. அதே நாள் மாலை ஈவினிங் ஒரு 5 o'clock ஹர்தீப் சிங் புரி, ஜெஃப்ரி எப்ஸ்டைன் அண்ட் எஹூத் பராக் 3 பேருமே சந்திக்கிறார்கள். 19ஆம் தேதி இந்த விஷயம் நடக்கிறது. 23ஆம் தேதி மே மாதம் ஜெஃப்ரி எப்ஸ்டைன் மீட்ஸ் அனில் அம்பானி. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு புரியும்னு பார்க்குறேன். இப்படி குழப்பமாக இருந்தால் இந்த வீடியோ மறுபடி பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும். Now this triangle you need to understand between Anil Ambani, Hardeep Singh Puri and Ehud Barak, and மத்தியில் இருக்கக்கூடிய நபர் யார்? அவர்களுடைய சூப்பர் பாஸ், the rapist Jeffrey Epstein. இந்த ட்ரையாங்கிளுக்கு மேலே ஜூன் 5ஆம் தேதி ஹர்தீப் சிங் புரி ஜெஃப்ரி எப்ஸ்டைனருக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார். ஜெஃப், if you are back in town, I would like to drop for a chat. If you are in town, I would like to come and meet and talk to you. This is what Hardeep Singh Puri writes. ஜெஃப், நீ டவுனில் இருந்தால் நான் டப்புன்னு வந்து பார்த்துட்டு போகிறேன் உடனே. 6ஆம் தேதி ஜெஃப்ரி ரிப்ளைஸ், ஃபோன் மீ டுமாரோ, நாளைக்கு ஃபோன் பண்ணு. I return on the 15th. Let's talk tomorrow morning. நான் 15ஆம் தேதி தான் திருப்பி வர்றேன், இன்னும் நான் அங்கே வரல, ஆனால் நீ நாளைக்கு எனக்கு ஃபோன் பண்ணு. பட் ஹிஸ் லாங்குவேஜ், ஹிஸ் டோன் வாஸ் வெரி வெரி பேட். I'm not happy with what happened in Middle East. I have some strong views on this matter. மிடில் ஈஸ்டில் என்ன நடக்கிறது அதை பற்றி எனக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அங்கே நடந்தது எனக்கு பிடிக்கவில்லை. He showed his anger to this junior robo called Hardeep Singh Puri. Between 15th to 18th of May, Muhammad Abbas, the president of Palestine, came to India. பாலஸ்தீன் நாட்டின் பிரசிடென்ட் முகமது அப்பாஸ் இந்தியாவிற்கு வருகிறார். இந்த விஷயம் அமெரிக்காவிற்கு பிடிக்கவில்லை, இந்த விஷயம் ஜெஃப்ரி எப்ஸ்டைனிற்கு பிடிக்கவில்லை, நேத்தன்யாஹுவிற்கு பிடிக்கவில்லை, எஹூத் பராக்கிற்கும் இந்த விஷயங்கள் பிடிக்கவில்லை. The junior Hardeep Singh Puri, called Robot, the junior robot, have gone and told this to the senior robot, which is Narendra Modi. Junior robot is Hardeep Singh Puri, the senior robot is Narendra Modi. Now finally, Modi visit. இது எல்லாமே மோடியோட விசிட்டருக்காக நடந்த இமெயில் எக்ஸ்சேஞ்சஸ், ரைட்? Now on 25th and 26th of June 2017, our Vishwaguru Mahamanav Shri 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 Narendra Modiயின் பாதங்கள் அமெரிக்கா மண்ணில் படுகிறது. Between 4th and 6th, our beloved Narendra Modi ji, the robot creator, he visited Israel for the first time. He became the India's
first prime minister to visit Israel, and he did not go to Palestine. பாலஸ்தீனுக்கு போகவில்லை. Just he went to Israel and came back because bosses said no, you can't go to Palestine. You can just go to Israel. Now on the 6th of July 2017, Jeffrey Epstein, he tells a businessman, his name is Jabbour Weil, he's a Qatari, Qatarல இருக்கக்கூடியவர் தான். The Indian Prime Minister Modi took advice and danced and sang in Israel for the benefit of US President, and they had met few weeks ago and it worked. இந்த வீடியோ வைரல் ஆயிருக்கும், இந்த இமெயில் வைரல் ஆயிருக்கும், உங்களுக்கு தெரியும். நரேந்திர மோடி அமெரிக்காவின் பிரசிடென்ட்டை சந்தோஷப்படுத்துவதற்காக இஸ்ரேல் சென்றார். இஸ்ரேலில் போய் ஆடினார், பாடினார். ஒரு சில வாரங்களுக்கு முன்பு அவர்கள் சந்தித்தார்கள். இது ஒர்க் அவுட் ஆனது. நான் தான் இந்த ஐடியாவெல்லாம் கொடுத்தேன். ஜெஃப்ரி எப்ஸ்டைன் அந்த இமெயிலில் இந்த பிஸ்னஸ் மேனுக்கு எடுத்து வைக்கக்கூடிய விஷயம். நவ் யூ ஜஸ்ட் இமேஜின், இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டருடைய கண்ட்ரோல் எங்கே இருக்கிறது? ஜெஃப்ரி எப்ஸ்டைன் மறைந்து போனார், இறந்து போட்டார். பட் ஹீ இஸ் அ ஐடியாலஜி. ஐடியாலஜி எப்பவுமே நீங்கள் கொல்ல முடியாது. ஐடியாலஜி உயிர் வாழ்ந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு ஜெஃப்ரி எப்ஸ்டைனுடைய ஆட்கள் இந்தியாவை ஆட்டி படைக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். திஸ் இஸ் ஹவு இந்தியன் ஃபாரின் பாலிசி வாஸ் மேட். இந்தியாஸ் பாலிசிஸ் வர் மேட். இந்தியாவிற்கு எடுக்கப்பட்ட அந்த டெசிஷன்ஸ் யார் எடுத்தார்கள்? இந்தியாவுடைய எதிர்காலத்தை பற்றி முடிவெடுக்கக்கூடிய நபர்கள் யார்? எல்லாமே உங்களுக்கு தெரியும். Now, if I say Prime Minister Modi is compromised, tomorrow a case will be filed on. Right. So, ஜெஃப்ரி எப்ஸ்டைன் நரேந்திர மோடியின் இஸ்ரேல் ட்ரிப்பை எவ்வளவு கவனமாக உன்னித்து பார்த்தார் என்று நீங்க பார்க்க வேண்டும். இதே இடத்துல நீங்க பார்த்தீர்கள், இன்னொரு ரிப்போர்ட்டும் வெளிவருகிறது. மொசாதுடைய கனெக்ஷன். யுவான் கொரேன் என்கிற இந்த நபர் ஹர்தீப் சிங் புரி எந்த இடத்துல எப்ஸ்டீனை போய் சந்திப்பாரோ அதே பில்டிங்கில் எஹோத் பராக்குடைய இன்னொரு மிக நெருக்கமான நபர் மொசாதின் ஏஜென்டான யுவானி கொரேன் அதே பில்டிங் தான் தங்கியிருந்திருக்கிறார். இந்த பில்டிங்கில் கிட்டத்தட்ட 13 முறை 2014 ஆண்டிலிருந்து 2017 ஆண்டு வரை 13 முறை ஜெஃப்ரி எப்ஸ்டைன் ஹர்தீப் புரி அண்ட் யுவானி கொரேனை சந்தித்திருக்கிறார்கள். ஒரு மொசாதோடைய ஏஜென்ட் அவரை போய் ஹர்தீப் சிங் புரி எதற்காக சந்திக்க வேண்டும்? ஜெஃப்ரி எப்ஸ்டைன் and Hardeep Singh Puri, they are not authorized people of this government, or they are not the representative of America or India. And what were they deciding with the agent, Mossad's agent? What was the conversation? Yaar in the Uvani Koren, and how Ehud Barak was involving a Mossad agent to talk and discuss about India. And in the அனைத்து விஷயங்களையுமே confidential human source CHS and FBI இவர்களுடைய அந்த கான்வர்சேஷன் வழியாக வெளிவந்த டாக்குமெண்ட்ஸ் எப்ஸ்டீன் ஃபைலில் இருக்கிறது அபவுட் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இஸ்ரேல் எஹூத் பராக். அண்ட் எஹூத் பராக் ஜெஃப்ரி எப்ஸ்டைனை ஒரு ஸ்பையாக மாற்றினார் என்கிற அந்த விஷயமும் இந்த FBI இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வந்திருக்கிறது. திஸ் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் கிவன் பை FBI that Epstein was a spy. ஒரு உளவாளி. எப்ஸ்டீன் வாஸ் அ உளவாளி. அப்போ எந்த விதமான தகவல்களை இவர்கள் சேகரித்திருப்பார்கள்? இதற்காக நரேந்திர மோடி பயந்து நடுநடுங்கி போயிருக்கிறார். அனைத்துமே உங்களுக்கு இதற்கு மேல் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய போகிறது. The biggest threat to India is the people who are governing India today. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிரிகள் வெளியில கிடையாது. இந்தியாவிற்குள்ளேயே அரசாங்கத்தை நடத்தக்கூடிய நபர்கள் தான் இந்தியாவின் மிகப்பெரிய எதிரியாக இருக்கிறார்கள். எப்படி? அதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். இது எல்லாமே நடந்தது 2020 2024 ஆண்டு வரை 34% இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட் வாஸ் ஃப்ரம் இஸ்ரேல். இஸ்ரேலிடமிருந்து நாம் ஆயுதங்களை வாங்க தொடங்கினோம். இம்போர்ட் ஃப்ரம் இஸ்ரேல். India became the biggest consumer or customer for Israel defense market. இஸ்ரேலுடைய மிகப்பெரிய கஸ்டமராக இந்தியா வளர்கிறது. 34% இந்தியாவுடைய பொருட்கள், டிஃபென்ஸ் பொருட்கள் நாம் இஸ்ரேலிடமிருந்து வாங்க தொடங்குகிறோம். ஹர்தீப் சிங் புரி used to have with Ehud Barak and Yuan Koren
எப்ஸ்டீனுடைய வீட்டில் இந்த மீட்டிங் எல்லாம் நடந்தது இல்லையா, ஹர்தீப் சிங் புரி. அதற்கு பின்னாடி வெளிவந்த ரிசல்ட் இதுதான். அனில் அம்பானி அவருடைய மீட்டிங் பிரான்ஸ்ல, அமெரிக்காவில் பல இடங்கள்ல அது நடந்தது. அதற்கான ரிசல்ட் என்ன? இந்தியாவுடைய டாக்ஸ் பேயருடைய பணம், இந்தியாவுடைய பணம் யார், எங்க, எந்த நாட்டில இருந்து நீங்க ஆயுதங்களை வாங்கணும், எந்த நாட்டிற்கு நீங்க விற்கணும் என்கிற அனைத்து முடிவுகளையுமே இந்தியன் கவர்மெண்ட் எடுக்கவில்லை, எக்ஸ்பர்ட்ஸ் எடுக்கவில்லை, பியூரோக்ரசி எடுக்கவில்லை, ஆபீசர்ஸ்கள் எடுக்கவில்லை. யாரோ ஒரு நபர், எப்ஸ்டீன் என்கிற நபர் வெளிநாட்டில் உட்கார்ந்து கொண்டு இந்த வேலையை, இந்த முடிவுகளை எடுத்து வைத்தார். இதை தாண்டி நியூயார்க் டைம்ஸ் வெளிவிட்ட ரிப்போர்ட் படி 2022ஆம் ஆண்டு நடந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல 2 பில்லியன் இந்தியா இஸ்ரேல் டிஃபென்ஸ் பேக்கேஜ்ல ஹர்தீப் சிங் புரி, அனில் அம்பானி, எஹோத் பராக் போன்ற நபர்கள், எப்ஸ்டீன் போன்ற நபர்கள் எடுத்து வைத்த விஷயங்கள் வழியாக இன்னொரு டீலும் நடக்கிறது. அந்த டீலை பற்றி நான் உங்களுக்கு இதற்கு மேல் எடுத்து காட்டுகிறேன். 2018ஆம் ஆண்டு அடானி எல்பிட் அட்வான்ஸ் சிஸ்டம் இந்தியா, ஹைதராபாத்ல இந்த கம்பெனி இருக்கு. ஹமஸ் ட்ரோன் 900 ஹமஸ் ட்ரோனை தயாரிப்பதற்கான இந்த ப்ரொடக்ஷன் இஸ்ரேலில் இருந்து இன்னொரு நாட்டில் முதல் முறையாக இந்த ஃபேக்டரி அமைத்து இந்த ப்ராஜெக்ட் யாருக்கு போனது? அடானிக்கு போனது. 2020ஆம் ஆண்டு நெகேவ் லைட் மிஷின் கன் கான்ட்ராக்ட் 880 கோடி ரூபாய்க்கான அந்த கான்ட்ராக்ட் இஸ்ரேல் வெப்பன் இண்டஸ்ட்ரி ஃபார் நேவிகேட் லைட் மஷின் கன். 2022ஆம் ஆண்டு டெக்னாலஜி கார்பரேஷன் அக்ரிமெண்ட் ஹைஃபா போர்ட் acquisition for Adani Port. 2023 exemption of drone production. 2023 Atharva Advanced System Investment. 2024 Defense Supply Chain Integration. 2025 Anti-Submarine Warfare Collaboration. February 2026 Autonomous Guard Market Entry. இது எல்லாமே இஸ்ரேலிடம் நாம் செய்கிறோம். இதற்கு இடையே 2019ஆம் ஆண்டு மே மாதம் 24ஆம் தேதி இன்னொரு விஷயம் நடக்கிறது. எப்ஸ்டீன் டெல் ஸ்டீவ் பேனன், அமெரிக்காவின் டொனால்ட் ட்ரம்ப்புடைய ரைட் ஹேண்ட், அவருக்கு ஸ்டீவ் பேனனுக்கு பதில் செய்கிறார். ரியலி இன்ட்ரெஸ்டிங் மோடி மீட்டிங். He won a huge mandate. His guys said that no one in Washington speaking to him. However, his main enemy is China. Their proxy in the region is Pakistan. They will host G20 in 2022. Totally by in your vision. உங்களுக்கு எதிரி சைனா, இந்தியாவுடைய எதிரி சைனா அண்ட் பாகிஸ்தான். ஸோ அந்த ரீஜனல்ல உங்களுடைய இந்த நட்பு இன்னும் வளரும். ஜெஃப்ரி எப்ஸ்டைன் இஸ் டாக்கிங் டு அமெரிக்கன் ரைட் ஹேண்ட் டு டொனால்ட் ட்ரம்ப். ஜெஃப்ரி எப்ஸ்டைன் இங்கே மட்டும் நிற்கவில்லை, ஸ்டீவ் பேனன் அதற்கு பதில் கொடுக்கிறார். ஐ எம் டூயிங் 1 hour ஷோ ஃபார் இந்தியா ஆன் மோடி வைல் ஹீ இஸ் பிரிங்கிங் அமெரிக்கன் ஹிந்து கைஸ் வித் அஸ். நரேந்திர மோடிக்காக நான் ஒரு மணி நேரத்திற்கான ஒரு மிகப்பெரிய ஷோ ஆர்கனைஸ் பண்ணுறேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியன் என்ஆர்ஐஸ் எல்லாம் நான் கூட்டிகிட்டு வர்றேன், இந்தியன் கைஸ் நான் கூட்டிகிட்டு வர்றேன். ஞாபகத்தில் இருக்கா? அப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார், அதற்கான பிளாட் யார் போட்டது? ஜெஃப்ரி எப்ஸ்டைன் போட்டது. ஜெஃப்ரி எப்ஸ்டைன் டெல் ஸ்டீவ் யூ ஷுட் மீட் வித் மோடி. நீயும் இந்த முறை மோடியை போய் சந்திக்கணும். வாட் சார்ட் ஆஃப் லாபி இட் இஸ்? உதய் சிப்பு போடுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க. ஸோ வி ஹவ் பீன் ஃபூல்ட். $500 ஒரு ட்ரேட் டீலை போட்டு ஒட்டுமொத்த இந்தியாவை சுற்றி வளைப்பது. மக்கள் இதை பற்றி பேசக்கூடாது. நான் காட்டக்கூடிய இந்த டீட்டெயில்ஸ், எப்ஸ்டீன் ஃபைலை பற்றின இந்த இமெயில்ஸ் வெளிவந்து விடக்கூடாது. அதனால் ஒரு நியூஸ் மேனேஜ் செய்யக்கூடிய வேலையை இந்த நாட்டு அரசாங்கமே பார்த்து வருகிறது. இதை பற்றி பேசக்கூடாது. ரஷ்யாவிடமிருந்து நீங்கள் ஆயில் வாங்க வேண்டாம். ஏன்? ஈரானிடம் நீங்கள் வாங்க வேண்டாம். ஏன்? இந்தியன் விவசாயிகளை வித்து விடலாம். ஏன்? அனைத்துமே மேனேஜ்மெண்ட். ஏன்னா இந்த ஃபைல்ஸ், இந்த இமெயில்ஸ் வெளியில் வரக்கூடாது. இன்னொரு விஷயம் நடந்தது. பெகசஸ் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கா? பெகசஸ் அதுவும் இதே இஸ்ரேல் வழியாக தான் இந்தியாவிற்குள் வந்தது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட், மினிஸ்டர்ஸ், எம்பிஸ், நீதிபதிகள், ஆக்டிவிஸ்ட்கள் அனைவரையுமே இந்த ஸ்பைவேரை வைத்து நரேந்திர மோடி டீம் உளவு பார்த்தது.
நவ் நரேந்திர மோடி இஸ் விசிட் இப்போ 2 நாட்களுக்கு முன்பு நடந்தது. அதற்கான ரிசல்ட் இன்னும் வெளிவரவில்லை. இதற்கப்புறம் தான் யாருக்கு அந்த கான்ட்ராக்ட் போகுது. எதற்காக ஹர்தீப் சிங் பூரியை பற்றி ஒரு வார்த்தை கூட பிஜேபியில் யாருமே பேச மறுக்கிறார்கள். எதற்காக அனில் அம்பானி அவரை பற்றி எந்த விதமான செய்தியும் வெளிவருவதல்ல. வை நரேந்திர மோடி இஸ் ஸ்கேர்ட் ஃப்ரம் இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா உங்களுக்கு தெரியும். எதற்காக ஹர்தீப் சிங் பூரியை அனில் அம்பானியை ப்ரொடெக்ட் செய்யக்கூடிய வேலையை நரேந்திர மோடியின் டீம் பார்த்து வருகிறது. அதுவும் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததற்கு நன்றி. பல தகவல் கிடைத்திருக்கிறோம். ஒரு சில இடங்களில் நீங்கள் குழம்பியிருப்பீர்கள். பிகாஸ் அவ்வளோ டேட்ஸ் இருக்காங்க. மறுபடியும் பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும். பட் இட்ஸ் அ வெல் ரிசர்ச்ட் டீட்டெயில்ட் இன்ஃபர்மேஷன். ஹோப் யூ வுட் ஹவ் அண்டர்ஸ்டுட் அண்ட் லைக். ப்ளீஸ் ஷேர் திஸ் வீடியோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். உங்களுடைய கருத்துக்களை, கேள்விகளை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அதையும் செய்யலாம். அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.